ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்டின்னா, பசுமை புரட்சியின் சாதனைகள் சொல்லி ஒரு டாபிக்ல இருந்து வானவில் புரட்சின்னு குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொன்னு. அந்த இதுல இதெல்லாம் ரொம்ப மேம்படுத்துனாங்க அப்டிங்கிற மாரி ஒரு குடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இமேஜ். இதுவரைக்கும் நீங்க அந்த இமேஜ் மெமரி பண்ணல, ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு வீடியோ மூலமாவே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காக இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4லயும், குரூப் 1லயும், குரூப் 2லயும் 3 எக்ஸாம்லயும் இந்த வானவில் புரட்சி கலர்ல இருந்தே மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இமேஜ் இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பசுமை புரட்சி அப்டின்னு சொல்லுவோம். பசுமை அப்டின்னாலே என்ன? நல்லா பசுமையா, நல்லா பளிச்சுன்னு இதா இருக்கிறது. நல்லா செழித்து வளர்றது. இதெல்லாம் தான் நல்லா பசுமையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப எத பார்த்து பசுமையா இருக்குன்னு சொல்லுவோம்? ஒரு செடி, புல்லு இந்த மாரி விவசாயம் பண்ணியிருக்க இடத்தையெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பசுமை புரட்சியில எது மேம்படுத்துனாங்கன்னா, வேளாண்மை வந்து நல்லா செழிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த விஷயம் வெண்மை புரட்சி. ஒயிட் கலர்ல எது இருக்கும்? வெண்மை அப்படின்னாலே பால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப வெண்மை புரட்சின்னா பால் தான் மேம்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நீல புரட்சி அப்படின்னா நீலம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு ஞாபகம் வர்றது கடல் தான். கடல் தான் நெறைய ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு கடல் நெனச்சிடக்கூடாது. கடலுக்குள்ள இருக்க மீன நெனச்சுக்கணும். நீல புரட்சி அப்படின்னா மீனு. நல்லா வச்சுக்கோங்க. பசுமை அப்படின்னா பசுமையா இருக்கிற வேளாண்மைய சொல்லுவோம். அதே நீல புரட்சி அப்படின்னா மீன்கள சொல்லுவோம். அதே வெண்மை புரட்சின்னா பால சொல்லுவோம். அடுத்தது மஞ்சள் புரட்சி அப்படின்னா, மஞ்சள் வந்து எந்த மஞ்சள் கலர்னா இந்த எண்ணெயெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயில் எல்லாமே எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா? இந்த எண்ணெய் எதுலேருந்து எடுக்குறாங்க? அந்த எண்ணெயோட விதையில இருந்து ஆட்டி தான் எண்ணெய் தயாரிப்பாங்க இல்லையா? ஸோ, அப்போ மஞ்சள் புரட்சினா வந்து எண்ணெய் வித்துக்கள். அந்த விதைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா தங்க புரட்சி. நெறைய சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழத்த பாரு அப்படியே தங்கத்தட்டுல வச்சு ஆப்பிள் மாரி மின்னுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த தங்க புரட்சி அப்படின்னாலே ஆப்பிளு, பழம் இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலியம். இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வண்டியில நம்ம பெட்ரோல் ஊத்துனோம்னா, அது என்ன கலர்ல தான் புகை வரும்? பிளாக் கலர்ல தான் வரும். வேற எந்த இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு கருப்பு புரட்சின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நிலக்கரி இந்த மாரி கொண்டு போயிருவீங்க. ஸோ அந்த மாரி வச்சுக்காதீங்க. கருப்பு புரட்சின்னா எது கருப்பு கலர்ல வரும்? பெட்ரோல்ல வந்து கருப்பு கலரா நமக்கு எரிஞ்சு வரும். ஸோ வந்து பெட்ரோலியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளி புரட்சி அப்படின்னா நல்லா ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து வெண்மை அப்டின்னா, நம்ம பால சொல்லிட்டோம் ஒயிட் கலர் இருக்கிறது. அதே வெள்ளினா, நல்லா வெள்ளி மாரி நல்லா ஸ்ட்ராங்கா ஓரளவுக்கு இருக்கணும் வெளிய பாக்க. அப்டிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்ல வச்சுட்டோம் அப்டின்னா, வெள்ளிக்கு வந்து முட்டை ஓடு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? ஸோ வெள்ளி புரட்சினா முட்டை, வெண்மை புரட்சினா பாலு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சியில எது நல்லது பண்ணாங்கன்னா, தக்காளி நல்லா ரெட் கலர்ல இருக்கும்ல தக்காளி, பிளஸ் வந்து இறைச்சி. நான்வெஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கும். ஸோ, சிவப்பு புரட்சி அப்டின்னாலே தக்காளி, நான்வெஜ் ஞாபகம் வச்சுக்கணும். அதே இளஞ்சிவப்பு புரட்சி அப்டின்னா, இந்த இறால்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நல்லா நீள நீளமா இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு லைட் ரெட்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாரி இருக்கும். ஸோ, இளஞ்சிவப்பு அப்டின்னா, இறால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பழுப்பு புரட்சி. அதுல என்ன வந்துச்சு அப்டின்னா, பழுப்புனாலே என்னன்னா, ஒரு லைட் ப்ரவுன் கலர் மாரி நம்மளோட ஸ்கின் டைப்லாம் இருக்கும் இல்லையா? அந்த தோல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் சம்மந்தமான பொருள், இது எல்லாம் வந்து பழுப்பு புரட்சியா வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு புக்ல டைரக்ட்டா குடுத்துருக்கிறது. அ இன்னும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல இந்த என்னதுன்னா இந்த வெள்ளி புரட்சி அப்படிங்கிறதுல முட்டை இருக்கு இல்லையா? அதே வெள்ளி இலை புரட்சினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப நெறைய பேத்துக்கு டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சு. ஆனா இதோட ஈஸியான ஆன்சர் என்ன அப்படின்னா, பருத்தி தான் இதோட ஆன்சர். வெள்ளி இலை அப்படின்னா நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இலைனாலே நூலு. எதுலருந்து நூல் எடுக்குறாங்க? பருத்தியிலருந்து நூல் தயாரிப்பாங்க. ஸோ வெள்ளி இலை புரட்சினா பருத்தி இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி புரட்சினா முட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா சாம்பல் புரட்சி. மேக்ஸிமம் இந்த சாம்பல்லாம் பார்த்தீங்கன்னா, செடி நல்லா வளர்றதுக்கு ஒரு உரமா போடுவாங்க. ஓகேவா? அப்ப சாம்பல் அப்டின்னா, உரம் அப்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வட்டப்புரட்சி. எது வட்டமா இருக்கும்? நல்லா உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா வட்டமா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு அதிகமா குழந்தையா இருக்கிறப்ப குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நல்லா குண்டா கொழு கொழுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்ப வட்டப்புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாரி குட்டி, குட்டி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அடுத்த வீடியோல அத நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.